வணக்கம். லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் சார் ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், தேர் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். வில்லன் அந்த வார்த்தை வந்து அந்த பவானிக்குன்னு செட் பண்ண வார்த்தை மாதிரியான இது. விஜய் சேதுபதியை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் மணி. விக்ரம் வேதாள வந்து அப்படியே ஏதோ பேசிட்டு ஏதோ இந்த சினிமா பார்க்கலாமா அப்படின்லாம் பேசிட்டு வருவாங்க. அங்கே பார்த்த உடனே டான்னு அழ ஆரம்பிச்சு. விஜய் சேதுபதி பர்சனலி இது வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மர். அவரால் சீனை வந்து அப்படி ரொம்ப கேரியாகவே ஆக மாட்டோம். ஆஹா எப்படி இருக்குன்னு நாங்களே சொல்லிக்க மாட்டோம். I think Vijay Sethupathi will be one of the best examples for that. அங்கே பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஃபோர்கிரவுண்ட் வரைக்கும் வந்துட்டார்ல. ஒரு நேஷ்னல் அவார்டு வின் பண்ணோம், ஸ்டேட் அவார்டு வின் பண்ணோம், கானில் வின் பண்ணோம், பெர்லினில் வின் பண்ணணும்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி தான். லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்து. என் கூட 2 ஸ்வீட்டான கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா. ஆக்சுவலாக இவங்க எடுக்கிற படம் தான் ராவா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸாக எடுப்பாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து பயங்கர ஸ்வீட்டஸ்ட் பர்சன்ஸ் தான் இவங்க 2 பேரும். இல்லைங்க, உண்மையிலேயே தான் நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய படங்கள் எடுக்கும்போது தான் எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு செய்கை வந்து இவங்க கிட்டேருந்து பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ புஷ்கர் காயத்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வணக்கம். ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து அதுதான், ஏன்னா வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு படைப்பு பார்க்க நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஆஃப்கோர்ஸ் அந்த பெரிய ஒரு ஹிட் அப்படின்னா விக்ரம் வேதா. பட் அதுக்கப்புறம் என்னடா இது ஹிந்தியில் போயிருச்சு, தமிழுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற ஏலே வருது அப்படின்னு நினைக்கும் போது, அதுவும் இந்த டைமில் வருது அப்படின்னு நினைக்கும் போது சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் தான் நான் சொல்லுவேன். அவங்களும் அதுதான் நினைப்பாங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹலிதா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து எழுதுனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களால அன்ஃபார்ச்சுனேட்லி இது ப்ரொசீட் பண்ண முடியல. தி நியூ கேம் அண்ட் நீங்கள் டேக் ஓவர் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு. அப்படி டேக் ஓவர் அண்ட் ஹெல்ப்லாம் இல்லை, அது ஹலிதாவோட எப்படியாவது பண்ணியிருப்பா. அவள் இந்த படம் எப்பவும் பண்ணியிருப்பா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. ஸோ நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கும் போது இன் அசோசியேஷன் வித் வை நாட் அண்ட் ரிலையன்ஸ் ஆரம்பிக்கும் போது வி ரீச் அவுட் டு ஹலிதா சேயிங், அப்போ அந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன்ல நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோம்ல, அது இப்போ பண்ணலாம். ஆக்சுவலி கதை வந்துட்டு சும்மா சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நாங்கள் எப்பாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணுற நிலைமை வரும் ஹலிதா, அப்போ வந்து நம்ம இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணோன்னு அப்போ சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்திருக்கு, அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு இது ஒன்றும் இதெல்லாம் வேறு ஃபேவர்லாம் இல்லை. ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அண்ட் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட படம். ஹலிதாவோட அப்சர்வேஷன் ஆன் ஹியூமன் லைஃப் இல்லை இந்த படத்தில் பார்ப்பீங்க. சின்ன சின்ன டீட்டெயிலிங் இருக்கும். இது ஒரு சாவு வீட்டில் நடக்கிற கதைன்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும், ட்ரெயிலரில் பார்த்தாலும் தெரியுது. அதில் வந்து அந்த சின்ன சின்ன சடங்குகள் பண்ணுறது, அந்த அதில் வர மக்கள். ஸோ ஒரு ஊரிய மஞ்சநாயக்கம்பட்டின்னு ஒரு ஊர் பழனி பக்கத்தில், அங்கே தான் வந்து அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக ஷூட் பண்ணது. அந்த ஊரில் இருக்கிற பெருசுங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க படத்தில். அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காங்க ஹலிதா. ஸோ ஹலிதா ஹேஸ் தட் குவாலிட்டி. அவங்க வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. அது வந்து அவங்களோட படங்களில் தெரியும். நாங்கள் ஸ்கிரிப்டை முதல்ல கேட்கும் போதும் அப்புறமா அதை லேட்டர் படித்த போதும் அந்த குவாலிட்டி வந்து வாஸ் ஜஸ்ட் பாப்பிங் அப் ஆன் பேப்பர். ஸோ அதனால தான் இந்த டிசிஷன் டு எங்களோட கம்பெனியோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனாக வந்து வி வாண்டட் டு கோ வித் திஸ் ஃபில்ம் ஆஸ் சச். நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்க அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம். ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த ஊர் மக்கள் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் தரப்புலேருந்து யோசிக்கணும் அப்படின்னா இதில் லைட்டாக ஓகே இது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் வரும். பட் இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்த அப்புறமா தெரியுது, நீங்கள் சொன்ன அப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே அந்த ஊர் மக்கள் தான் நடிச்சிருக்காங்க. இங்கிருந்து ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் யாரும் போல அப்படின்றது அந்த அளவு ரியலிஸ்டிக்கா அந்த மண் வாசனையோட அவங்க நடிச்சதை நாங்க பார்த்தோம். உங்களுக்கு எப்படி? அண்ட் வந்துட்டு இப்போ நிறைய படம் வந்துட்டு ரியலிஸ்டிக்கா வருது, அது ரொம்ப நல்லாவும் இருக்கு, அதெல்லாம் ஓகே. இதுல என்ன ஒரு ஒரு பியூட்டினா, இப்போ ரியலிசம்னாலே லைக் ஒரு 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 பெரிய சோகம் இல்லைன்னா அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸு அதை போர்ட்ரே பண்ண மாதிரி இருக்கு. நல்லது தான், அது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இதில் வந்துட்டு அவங்களுடைய சின்ன சின்ன துக்கங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஒரு டெய்லி லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு இல்லையா. லைக் அதில் வந்துட்டு ஒரு இளவு வீட்டுக்கு வந்துட்டு வருவாங்க. இது வந்துட்டு இது ஒன்றும் தப்பு இதெல்லாம் கிடையாது. அப்படியே ஏதோ பேசிட்டு ஏதோ இந்த சினிமா பார்க்கலாமா அப்படின்லாம் பேசிட்டு வருவாங்க.
அங்கே பார்த்த உடனே டால் அழ ஆரம்பிச்சு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு யதார்த்தமான விஷயம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் ஆக்சுவலி படத்தில் ரொம்ப அண்ட் இமோஷனலாகவும் பயங்கர ஒரு ட்ரூத் இருக்கும். நிச்சயமா. அதே சமயம் வந்து கேஸ்டிங்கும் சரி, மணிகண்டன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படத்துலையும் யூனிக்கா அவருக்குன்னு ஒரு தனித்துவம் அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஒரு படத்துலையும் அதுக்கான வாய்ப்பு கரெக்டா செட் பண்ணிட்டு அப்படி வராரு. நிச்சயமா ஏழை வந்து ஒரு பெரிய அப்புறம் அவர் வந்து டெஃபினட்டா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீட் ஆக்டராகவே வந்துருவாருன்னு எங்களுக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. ஆக்சுவலி விஜய் சேதுபதியை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் மணியை. விக்ரம் ஏதாவது வந்து அவருக்கு ஏதாவது ரோல் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு தான் அனுப்பி விட்டாரு. முதல்ல பார்த்தோன்னே தெரிஞ்சது பாய் இஸ் வெரி டேலண்டட். அண்ட் விக்ரம் வேதால டயலாக்ஸ் ஒரு டிராஃப்ட் மணி பண்ணாப்புல. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நாங்கள் விக்ரம் வேதால பார்த்ததும் அவர் முன்னாடி நடிச்சது, அதுக்கப்புறம் காலால நடிச்சிருக்காரு. தென் சிலுக்கருப்பட்டியில் ரேஞ்ச் இருக்கு ஆக்சுவலி. நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வேற வேற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இதில் வந்து தட் ஃபுல் ரேஞ்ச் இஸ் தேர். அதில் வந்து காமெடி இருக்குது, இமோஷன் இருக்குது, கோபம் இருக்குது, சோகம் இருக்குது, ஹியூமர் இஸ் வெரி லைக். அண்ட் அவர் வந்து பேசிக்கலி ஒரு மிமிக்ரி அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதனாலயே வந்து அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஸோ ஹி கேன் டூ அ சீரியஸ் சீன் as well as a very light scene அண்ட் ஒரு இமோஷனல் சீன் பண்ணுவார். ரொம்ப கேஷுவலா இட் வில் ஃபீல் லைக் அலட்டிக்காம உங்களுக்கு தெரிஞ்ச பயமா அந்த ஒரு குவாலிட்டி மணிக்கு இருக்கு. ஸோ we are very excited to see how very promising star. அது இது நீங்கள் சொல்லும்போது ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்குலாம் இது ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு மோட்டிவேஷனாக, ஏன்னா கண்டிப்பாக நம்ம போராடினா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நிச்சயமா. I think the times are also changing. இப்போ I think விஜய் சேதுபதி will be one of the best examples for that. அவர் வந்து அங்கே பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஃபோர் கிரவுண்ட் வரைக்கும் வந்துட்டார்ல. ஒரு அது வந்து ஒரு முன்னாடி காலகட்டத்தில் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஆக்டரோ ஹீரோ ஃப்ரெண்டாவோ நடிச்சிங்கன்னா அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை அதோட வாழ்க்கை முடிஞ்சது இல்லை, நீங்கள் அதுதான் பண்ணணும், நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய பேர் வந்து அப்படி வந்திருக்காங்க. இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து டிவிலேருந்து ஹீ மேட் த ட்ரான்சிஷன் டு பிக் ஸ்க்ரீன். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து இட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி சம்படி லைக் மணியும் வந்து அப்படியே வந்துட்டு இருக்காரு. நீங்கள் இது இவர் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் இல்லை மணியாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி எல்லாத்துக்குமே ஸ்கில் லெவல் இருக்கு இல்லையா, லைக் அவங்க வந்துட்டு அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு ரீசன், அவங்க அங்கேயே ஸ்டக் ஆகாமல் இங்கே வரத்துக்கு அதுவும் ஒரு ரீசன். நிச்சயமா. அண்ட் இவரை பத்தி பேசணும், பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவரை சேட்டை பண்ற ஒரு கேரக்டரா இருக்கட்டும், அப்பா கேரக்டரா இருக்கட்டும், பெரிய ஒரு கேரக்டரா இருக்கட்டும், சின்ன ஒரு கேரக்டர், எது கொடுத்தாலும் பூந்து விளையாடுறாரு. ஏன்னா நிச்சயமா ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர் இந்த மாதிரி எது சொன்னாலும் நம்பிக்கையா சொல்லி அதுக்கான அவுட்புட் வந்து ஓகே கொஞ்சம் கூட சுலிக்காம அவரே வந்து அதுக்கான அவுட்புட்டை அவரே வந்து ஓகே ஓகே அப்படின்னு அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாரு. யதார்த்தமான அவரு கனியோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா இல்லை, அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார், நான் டைரக்டர் சொல்கிறத பண்ணுவேன் அப்படின்னு. பட் அவருக்கு வந்து ஒரு வேர்ல்டு நாலேஜ் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவரை வில்லனாக காஸ்ட் பண்ணாலும், நீங்கள் வந்து அவரை லீடாக காஸ்ட் பண்ணாலும், அவர் கேரக்டரோட அப்பாவாக காஸ்ட் பண்ணாலும், எதுலேயுமே வந்து இல்லை அவரோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுதான் வந்து அவர் டைரக்டராக ஒரு வந்து ரொம்ப வருஷம் நிறைய வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போ காமிக்கிறாரு. நான் இதையும் பண்ணுவேன், இதையும் பண்ணுவேன், இந்த வேரியேஷனும் பண்ணுவேன்னு. அதில் எல்ஏ வந்து வில் பி அ வெரி ஃப்ரெஷ் கேரக்டர் ஃபார் ஹிம். இன்னொன்று எனக்கு கனிசார்ட்ட பயங்கர டெடிக்கேஷன். லைக் அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு டைரக்டரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு 8 days வந்துட்டு அவர் டெட் பாடியாக படுத்துருக்கணும். அதுக்காக வந்துட்டு ஒரு டூப் ரெடி பண்ணி அதே ஹைட்டு கலர்லாம் பிடிச்சி அவங்களும் இருக்காங்க. பட் இவர் எதாக இருந்தாலும் இவரே போய் இது பண்ணுவார். ஸோ அது வந்துட்டு நம்ம சொல்லணும், இல்லைன்னா அது வந்து டைம் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. நான் நடிகை, நான் இந்த ரோலு நான் பண்ணுறேன், அந்த ஒரு ஸோ அந்த டெடிக்கேஷன் அந்த ஐ திங்க் அதனால தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியுது. ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், அதில் வந்து ஒரு பேம்பர்ட் சைல்டாக தான் இவர் இருக்காரா நாங்கள் பார்க்கும்போது அதை கெஸ் பண்ண இல்லை. ஆக்சுவலி அப்பா பையனுக்குள்ள இருக்கிற விரிசல் ஒரு சின்ன ஆமாம், எப்பவுமே அது நிறைய அது பார்க்குறோம் ஃபாதர் சன் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு புது ஒரு உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அவங்க உலகம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் அண்ட் புஷ்கர் சாரோட ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் இப்படி இது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் வந்து இட் நாட் எ ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் பை எனி ஸ்ட்ரெச்னு வச்சுங்களேன். அவருக்கு வந்து அவரோட இடியோசிங்க்ரஸிஸ் ஆர் தேர்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் இந்த 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது முருகன் லெண்டிங் லைப்ரரின்னு அடையாறில் இருக்கும். அங்கே போயிட்டு நான், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா அங்கே போயிட்டு இந்த வாரம் புக்ஸ் லெண்டிங் லைப்ரரிலாம் இருக்கும்ல, ஸோ புக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வாரம் வச்சுட்டு திருப்பி கொடுக்கலான்னு. ஸோ நானும் என் அண்ணனும் வந்து அப்போ தான் வந்து இந்த நிறைய படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த வயசில் படிக்கிற புக்ஸ் இல்லை, இந்த அகாதா கிறிஸ்டி நாவல்ஸு, ஹார்டி பாய்ஸு, இந்த மாதிரி புக்கெல்லாம் எடுப்போம். எங்கள் அப்பா உட்காந்துட்டு மார்வல் காமிக்ஸ், டிசி காமிக்ஸ், பேட்மேன், சூப்பர்மேன் அப்படின்னு எடுத்து அவர் உட்காந்து பார்த்துருப்பார். இன்னுமே முருகன் லைப்ரரியில் சொன்னால் தெரியும், அவர் ஒருத்தர் வருவார், அவர் காமிக் புக் பார்ப்பாருன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து தான் வந்து எனக்கு தட் ஃபேசினேஷன் வித் காமிக் புக்ஸ் ஹவ் ஆல்சோ ஹேப்பன். அண்ட் எங்கள் அப்பா வந்து வாஸ் டெக்னாலஜி ஃப்ரீக். ஸோ அவர் அந்த காலத்துலேயே வந்து இந்த ஹேம் ரேடியோ, ஸ்பெக்ட்ரம் அனலைசர் அதெல்லாம் வச்சுட்டு சைனாவில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க கிட்டலாம் இந்த ரேடியோவில் பேசுவார், ஹேம் ரேடியோவில் பேசுவார். தட் யூஸ் டு பி பாப்புலர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ட் us. We are all products of what we either like or dislike about our parents. இல்லை அதுதானே ஒன் ஆஃப் த டூ ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். நீங்கள் ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்துட்டு ஏர்லியாகவே நாங்கள் கொஞ்சம் யங்காக இருக்கும்போதே தவறிட்டாங்க. ஸோ நானும் என் சிஸ்டர், ஸோ அப்பா நாங்கள் 2 பேர் வந்து ரொம்ப க்ளோஸ், லைக் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபேமிலி மாதிரி. அண்ட் அவர் வந்துட்டு பயங்கரமாக லைக் வந்துட்டு இந்த டாட்டர்ஸு என் அம்மா எதுவும் எல்லாம் வேறு யாராவது கொஞ்சம் சொந்தக்காரங்கலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும், இல்லைன்னா வெளியில் அவர் வந்துட்டு அதெல்லாம் பண்ணவே மாட்டார். லைக் ஒரு ரொம்ப போல்டாக, ரொம்ப இண்டிபெண்ட்டாக. அப்போ வந்துட்டு அப்பா அங்கே கொண்டு போய் விடுப்பா, பஸ் ஸ்டாப்பில் போய் அவருக்கு வந்துட்டு, ஆனால் அது கொஞ்சம் அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது, போய் ட்ராப்லாம் பண்ணி போர் அடிக்கும். பட் ஆனால் ஐ திங்க் அதெல்லாம் பெரிய ஹெல்ப். நீயே போய் இப்படி போ, இல்லைன்னா நீ போகாது, நீ உட்காரு அப்படின்றாரு. ஸோ அதனால் நான் சிஸ்டர் 2 பேருமே ஒரு இண்டிபெண்ட்டாக வளர்ந்தோம். அதே மாதிரி எங்கள் டிசிஷன்ஸ் எல்லாம் ஹி வில் ரெஸ்பெக்ட். சரி நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னா வந்துட்டு நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்னு அப்படி இல்லாமல் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அது வந்துட்டு ஐ திங்க் ஒரு ஹியூஜ் ரீசன் ஃபார் வாட் எவர் ஐ ஆம் டுடே. இஸ் a huge reason. Of course, thanks ஆக்சுவலாக பர்சனலாக வந்து இந்த ஷேர் பண்ணதுக்கு. இந்த கேரக்டர் இவங்களுடைய இந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரிலேட் பண்ணக்கூடிய 1-2 விஷயங்கள் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதில் இன்னும் பயங்கர ஸ்வீட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இதில் வந்துட்டு ஃபாதர் சன் வந்துட்டு ஃபாதர் இஸ் மோர் லைக் அ சைல்டு. ஆமாம். ஸோ வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு தே ஆர் ஃபோர்ஸ் டு க்ரோ அப் சூன். ஸோ அது ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். ஃபாதர் வந்துட்டு அவர் கெட்ட மனுஷன் கிடையாது, பட் அவரே ஒரு குழந்தை மாதிரி இருக்கார். ஸோ அவருக்கு அந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஸோ ஆனால் ஒரு உள்ள ஒரு வார்ம்த் இருக்குது. பையன் அதை பார்த்தே வளரும், அதனால ஒரு காண்டு இருக்கு. அப்பா காண்டு இருக்கு. அதே மாதிரி மெச்சூர்டான ஒரு சன்னா தான் தெரிகிறாரா. ஏன்னா அப்பா வந்து இப்படி அடாவடியா சுத்திட்டு இருக்கும்போது பசங்க டப்புன்னு வளர்ந்துருவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் தான் இங்க அழகா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சூப்பர். அண்ட் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் டு விட்னஸ் தட். அண்ட் இந்த ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகி கரெக்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் மூவி டிலே ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ப்ராசஸ் முடிச்சிட்ட அப்புறம் தான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி பேசி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? சும்மா பேசிட்டே இருப்போம். there's no set rules and all that. பேசிட்டே இருப்போம், அதுல ஏதாவது ஒன்று டெவலப் ஆகும். அண்ட் நிறைய டிராஃப்ட் போடும். இப்போ வந்துட்டு அண்ட் ரொம்ப ஓப்பனாக இருக்கும். இப்போ ஏதோ நான் ஒன்று இது பண்ணேன், இல்லைன்னா அவர் ஒன்று பண்ணாரு, அதுதான் பெஸ்ட்டு நாங்கள் நினைக்க மாட்டோம். ஸோ வந்துட்டு இது நல்லா இல்லை, இது சுமாராக இருக்குன்னா ஓகே திருப்பி ரீஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த ரீஒர்க்கிங் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துப்போம். அண்ட் ரொம்ப கேரியாகவே ஆக மாட்டோம். ஆஹா எப்படி இருக்குன்னு நாங்களே சொல்லிக்க மாட்டோம். ஆக்சுவலி அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேண்டமிக் மாதிரி. அதுதான் அவங்களோட சுயபுராணம் பாடுறது வந்து அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எல்லா க்ரியேட்டிவ் ஃபீல்ட்லேயும் அது வந்து ரொம்ப காமனான விஷயம். அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரியாலிட்டி செக் வந்து பக்கத்துலேயே இருக்கும். இது ஓகே, இது வா நம்ம இன்னொரு ஐடியா யோசிக்கலாம், இதோட பெட்டராக யோசிக்கலாம் அப்படின்னு இது பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபிலிம்ஸை நாங்கள் பார்க்கக்கூடியது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃப்ராங்காக நீங்கள் இதை சொல்லும்போது ஹெல்த்தியான திரைப்படங்கள் எங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டாக நிச்சயமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதெல்லாம் வந்து அடுத்த இந்த படைப்புக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறதா கேள்விப்பட்டோம். பட் can't talk about it too much and give details. போயிட்டு இருக்கு ஒரு
போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் அதை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக அதோட இதை வந்து நாங்கள் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுவோம். ரைட் நோ வி கான்ட் டாக் அபவுட். ஓகே, அதுக்கப்புறம் மூவி சைடு. ஸோ விக்ரம் வேதா ஹிந்தி வில் ஹேப்பன். அது இப்போ முடிச்சிடுவோம். அது முடிச்ச உடனேயும் கிடுகிடுன்னு ஓடி வந்துடும் தமிழில் வந்து படம் பண்ணுறது. ஆக்சுவலி லாக்டவுன் இஸ் இன் தட் வே ப்ரொடக்டிவ். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ ஆமிச்சிடலாம், சீக்கிரமாக ஆமிச்சிடலாம். இது தேய்ச்சிட்டோம், உட்காந்து தேய்ச்சி கொண்டு வந்து இதுக்கப்புறம் வந்து படமாக எடுக்கிறது. வெப் இது பண்ணுறதும் வந்துட்டு இட் இஸ் ஸோ ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் அந்த மாதிரி இல்லை, ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கு ஆக்சுவலி நிறைய நான் ரைட்டிங்க்கு எக்கச்சக்க டைம், 1 வருஷம் ஆச்சுங்க. அது அது it took a long time to write. அதுக்கப்புறம் long time to produce it also. ஸோ அது வரும்போது இட் வில் பி அ வெரி சிக்னிஃபிகண்ட் ஷோ. இந்த பிளிங்க் பண்ணால் மிஸ் பண்ணுற மாதிரியான ஷோலாம் கிடையாது அது. ஸோ பட் எனிவே தட் இஸ் இன் த ஒர்க்ஸ். அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது பேசுவோம். ஓகே, அண்ட் இப்போ நான் கேட்க போகிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிறது ரொம்ப 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 டவுட்டுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அடிப்படையில் கேட்டுக்கிறேன். விக்ரம் வேதா ஹிந்தியில் யார் விக்ரம் யார் வேதா அப்படின்றது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அது வரும்போது யூ வில் கெட் தட் ஆன்சர். யா, வெயிட்டிங் சார். அண்ட் எஸ், இந்த விக்ரம் வேதா பற்றி பேசும்போது வேதா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு புது ஒரு அவதாரத்தை செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அவருடைய அந்த ஸ்டைலும் அப்படியே ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு அடித்தளம் போட்ட மாதிரி இருந்தது விக்ரம் வேதா விஜய் சேதுபதி அவருடைய கரியர்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பவானி அப்படின்ற ஒரு கேரக்டர், பவானின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹவு டு யூ see that? எங்களுக்கு வந்து மாஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே தியேட்டரில் போய் பார்த்துட்டோம், மேட்னி ஷோ போய் பார்த்தோம். ஸோ அது இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சார் ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், தேர் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். லோகேஷ் வந்து அந்த வகையில் வந்து பிச்சு தள்ளிட்டாரு. இட் வாஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது. ஒவ்வொரு சீனுக்கும் வந்து அவ்வளோ வேறு வழி இல்லை, மாஸ் இருந்தது. ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் விஜய் சேதுபதி பர்சனலி அவர் வந்து ஒரு இது வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மர். அவரால் சீனை வந்து அப்படி ஹோல்ட் பண்ணி தூக்கி வச்சு நிற்க வைக்க முடியும். அதனால அவர் வந்துட்டு இதுவே பயப்படவே மாட்டார். அவர் வந்துட்டு அந்த ஈஸ் இருக்கு இல்லையா, அண்ட் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்காது. லைக் ஐதர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி, லுக்கு பற்றி, கேரக்டர் பற்றி, சீன் எது பற்றியும் இருக்காது. ஸோ அதனால் அந்த ஒரு ஈஸ் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரும். அதுதான் அவருடைய சாமன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி விஜய் சேதுபதி வந்து நிறைய இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும். ஏன்னா ஹீஸ் தட் ஸ்பேஸ் வேர் ஹீ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ். அந்த ஸ்பேஸ் அவருக்குன்னு அமைஞ்ச இடம், அதை அவர் நல்லா பார்த்துட்ருக்காரு. ஸோ இட்ஸ் குட். ஆமாம், அதோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பெருசாக யோசிக்க மாட்டார். பட் அவர் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அதுவும் குறிப்பாக இந்த வில்லனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வில்லனிசம் அப்படின்னு ஒரு ஹீரோ பண்ணுறது அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு அது பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அதை அக்செப்ட் பண்ணி அதை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஒரே வேர்டில் தான் நீங்கள் சொல்லணும். பவானி பற்றி, வேதா பற்றி, ஒன் வேர்ட், பவானி. ஆக்சுவலி ஓகே, இது வந்து அந்த கேரக்டரை பற்றி வில்லன் அந்த வார்த்தை வந்து அந்த பவானிக்குன்னு செட் பண்ண வார்த்தை மாதிரியான இது. வேதா வந்து எங்களுக்கு வந்து பிலாசபர். அவருக்கு எல்லாத்துலேயுமே அந்த ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் இருக்கு. அண்ட் விஜய் வந்து அதை அழகாக கொண்டு வருவார். ஏன்னா அவரும் நேச்சுரலி தட் கைண்ட் ஆஃப் பர்சன். நீங்கள் உங்களுடைய ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸஸும் ரொம்பவே அவங்களுடைய அந்த தனித்துவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் நீங்கள் போர்ட்ரே பண்ணுவீங்க. அது சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டராக இருந்தாலும் சரி. அஃப்கோர்ஸ் இந்த பிக் ஸ்டார்ஸ் கூட இந்த கொலாபரேட் பண்ணுற ஒரு கேள்வி வந்து கிளீஷேஃபான கொஸ்டின்ஸ் தான் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பிக் ஸ்டார்னா அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி, மாதவன், அந்த கேட்டகரியை தாண்டி கிளீஷேவாக வர்றது வந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான உங்களுடைய அந்த ஒரு இது செட் பண்ணிட்டீங்களா இப்போவே? இல்லைனா வந்து அந்த அப்ரோச் அப்படின்றது அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? All of them are very good actors. So we would love to work with all of them. அது யார் எந்த கதைக்கு வந்து யார் கரெக்டாக இருக்காங்க அண்ட் யாரோட டைம் லைன் செட் ஆகுது அது. ஸோ அதை பற்றி நாங்கள் ரொம்பலாம் ஒன்றும் யோசிக்கிறது இல்லைங்க. அது வந்து ப்ராஜெக்டாக நம்ம வந்து மூவ் பண்ணும்போது அப்போது அது மாதிரி அமைஞ்சிடும். கரெக்டாக அமைஞ்சதுன்னா
ஓகே, பட் ஒரு சில கேரக்டர் அதாவது நீங்க ரைட்டிங் அப்போவே வந்து தோணும்ல மைண்ட்ல, அந்த மாதிரி தோன்ற கேரக்டர்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்றது உண்டா இல்லைன்னா? யூஸ்வலி வந்து நாங்கள் கதைக்குள்ளே தான் வந்து யோசிப்போம். ஸோ அதாவது நான் வந்துட்டு இப்போ ரைட்டர் ஹேட் டைரக்டர் ஹேட்னு வச்சுக்கோங்க. ஸோ ரைட்டராக முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்டராக யோசிப்போம். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஸ்கிரிப்டை வந்துட்டு எடுத்து டைரக்டராக எப்படி ட்ரீட் பண்ணுறது, அப்போ தான் அந்த ஆக்டர்ஸ் பற்றி யோசிப்போம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆக்டர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய கொஞ்சம் இது ஒர்க் பண்ணணும் ஸ்கிரிப்டில் வந்து. ஏன்னா அந்த மீட்டர் வந்து கரெக்டாக அந்த ஆக்டருக்கும் உட்காரணும், இல்லைன்னா ஆக்டருக்கும் கேரக்டருக்கும் செட்டே ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் வந்து கிளியராக வச்சுட்டோம்னா, ரைட்டராக வந்து நம்ம இது பில்ட் பண்ணிட்டோம், தென் டைரக்டராக யோசிச்சுட்டு அப்போது ஒரு ரைட்டிங் ஒர்க் நடக்கும். அது வந்து டைரக்டராக நம்ம எழுதுகிற ஒர்க்கு. ஸோ அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் த கரெக்ட் மிக்ஸ் ஆஃப் த ஆக்டரோட ஒரு நேச்சுரலாக ஒரு கரிஸ்மா இருக்கும். அவங்க ஏன் பெரிய ஆக்டர், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து கேரக்டராக மாற்றிடும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணால் ஐ திங்க் வில் பி ஏபிள் டு சஸ்டெயின். ஃபைனலாக பேசும்போது சில்லு கருப்பட்டி ஹலிதா அவர்களுடைய அந்த படைப்புக்கு அவங்க எதிர்பார்த்த ரெக்கக்னிஷன் கிடைச்சிது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏழை திரைப்படத்துக்கும் அதே ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் அஸ் அ ப்ரொடியூசராக வந்து இதுக்கான ரெக்கக்னிஷன் எப்படி கிடைக்கும், எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இட் இஸ் மக்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க, ஒரு விச்சுவல் பிளாட்ஃபார்மில் பார்க்குறாங்களே வந்து தட் இஸ் த பிக்கஸ்ட் ரெக்கக்னிஷன் எனி ஃபில்ம் மேக்கர். அவார்ட்ஸு, இந்த ரிவ்யூஸ் எல்லாமே செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து அதை என்ஜாய் பண்றாங்கன்னா அது போறோம். அது இந்த டைம்ல அதுதான். ஆமா. ஏன்னா அல்டிமேட்லி சினிமா வந்து மக்களுக்காக, அது அவங்களுக்காக படைக்கிறது தான். ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் தான் வந்து வில் கிவ் அஸ் ஜாய். அது ஒரு நேஷ்னல் அவார்டு வின் பண்ணோம், ஸ்டேட் அவார்டு வின் பண்ணோம், கான்ல வின் பண்ணோம், பெர்லினில் வின் பண்ணணும்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி தான் ஃபர்ஸ்ட் இதுதான். என்ன ஃபிலிம் ஃபெஸ்டிவலே அதுக்கு தானேங்க, படத்தை வந்து தியேட்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா படம் வந்துட்டு நல்ல கனெக்ட் ஆகும், ஒரு இமோஷனல் இது ஒரு ஸ்வீட் ஃபீலிங் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால எங்களுக்கு குவைட் கான்ஃபிடென்ட். அண்ட் வி ஆர் வெரி ஷுவர் த கிரிட்டிக்ஸ், ரிவ்யூவர்ஸ் இவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச படம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஷி இஸ் brought that flavor. ஏன்னா அதில் ஒரு நெகட்டிவிட்டியே இல்லை. அதுக்கு வந்துட்டு அதை பார்த்து திட்டுறதுனா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஒரு தரமான ஒரு படைப்பை பார்க்கறதுக்கு இப்பவே எனக்கு ஆவலா காத்து ரெடி ஃபார் இட். ஷோர். அண்ட் ஃபைனலாக அந்த ரிலீஸ் பற்றி நீங்களே ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஸோ ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வைநாட் ஸ்டுடியோஸ் வழங்கும் எங்களோட வால் வாட்சர் ஃபிலிம்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஏலே, டைரக்டட் பை ஹலிதா ஷமீம். இது வந்து February 12th அன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கே தெரியும் February 5th 100% ஆக்குபென்சி இன் தியேட்டர்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் மாஸ்க் போட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சேஃபாக தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. ஃபேமிலியோட, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும், குழந்தை குட்டி, ஆமா எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம். தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய அடுத்த ஃபிலிம்க்கு ஈகர்லி வெயிட்டிங். தயவு செஞ்சு சீக்கிரம். தேங்க்யூ.